கடகராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம்ன்றது எப்படி பெரிய விசேஷம் கேட்குறீங்கன்னா, அறிவு உள்ளவன் எப்போதுமே பொழைச்சிப்பான் அப்படின்னு நீங்கள் பழமையில் சொல்லுவீங்கள்ல, அது நிஜமாகவே செஞ்சு காட்டுருவா சந்திரன். ஏன்னா அந்த அங்கே சொல்ல நட்சத்திரமே சனீஸ்வர நட்சத்திரம், குரு நட்சத்திரம், புத நட்சத்திரம். அப்புறம் என்ன இதுக்கு கேட்குற கேள்வி? இவங்களுக்கு ஆப்போசிட்டே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் வேடிக்கை. செவ்வாயை உட்கார வச்சு சம்பாதிக்க வேண்டியது சனீஸ்வரன் போது, அது ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் குரு சுக்கரன் அங்கே வீட்டு அங்கே மாட்ட வேண்டியது. இதெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்களா, இதிலே தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்குமே சந்திரனே ஊரெல்லாம் சுற்றின்னு நடந்துருவார். அங்கங்கே இல்லை, நிரந்தரமாக உரத்தில் பர்மனெண்ட்டாக இருப்பார். சந்திரன் சம்மந்தப்பட்ட ஆளுங்களும் நிரந்தரமாக உரத்தில் இருக்க மாட்டாங்க. இந்த வேலையில் போனாலும் சரி, அங்கே பாருங்கள் பெரிய போஸ்ட்டில் போவாங்க, பறந்து எங்கே போயிட்டு இருப்பாங்க. ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காந்து கைகால் ஆட்டம் உட்காந்துறது வேலை இந்த மாதம் இந்த இவங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் கிடைக்க போது சொத்து பத்து வாகனம் நிறைய இதுக்கு மட்டும் இல்லை, அதில் அப்படியே பாதியில் விட்டுடுவாங்க. எவந்தாலும் கட்டிட்டு நீ கடை அதுவும் கடத்துறதுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க மேலே தலை இடி வீழ்ந்த மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு அவங்களே அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு பணம் பொருள் கொடுத்து நர்வல் பண்ணிடுவாங்க. எப்போதுமே இந்த கடகத்துக்கு மாமியார் விடுந்து தகராறு தான், அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும்.